நபியே நீர் அவர்களிடம் கேளும், அல்லாஹ் உங்களின் செவிப்புலனையும் பார்வை புலனையும் பறித்து உங்கள் இதயங்களிலும் முத்திரையிட்டு விட்டால் அல்லாஹ்வை தவிர வேறு எந்த கடவுளால் இவ்வாற்றல்களை உங்களுக்கு திரும்ப தர முடியும் என்பதை நீங்கள் சிந்தித்தீர்களா? நம்முடைய சான்றுகளை மீண்டும் மீண்டும் அவர்கள் முன் எப்படி வைக்கிறோம் என்பதையும் பிறகு அவர்கள் எவ்வாறெல்லாம் அவற்றை புறக்கணித்து கொண்டே செல்கிறார்கள் என்பதையும் பாருங்கள். அப்போ அல்லாஹ் சொல்றான், எத்தனை பூகம்பங்கள் வருது, எத்தனை இது வருது, அதெல்லாம் உங்களால் தடுக்க முடியுதா பார்க்குறீங்களா? அல்லாஹ் உங்களின் செவிப்புலனையும் பார்வை புலனையும் பறித்து உங்கள் இதயங்களிலும் முத்திரையிட்டு விட்டால் அல்லாஹ்வை தவிர வேறு என் கடவுளால் இவ்வாற்றல்களை உங்களுக்கு திரும்ப தர முடியும் என்பதை நீங்கள் சிந்தித்தீர்களா? இந்த செவியும் இந்த பார்வையும் இதயத்தையும் அல்லாஹ் மூடிட்டான் அப்படின்னா உங்களுக்கு அதை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு யாராவது வாய்ப்பு இருக்கா? இன்னைக்கு மனுஷன் உலகத்தில் என்ன சொல்கிறான், எது இயற்கையாக இருந்தாலும் அதை செயற்கையாக உருவாக்க முடியும், செயற்கையாக இது பண்ண முடியும், அது பண்ண முடியுங்கிறான். அல்லாஹ் கண்ணுடைய பார்வையை பறிச்சிட்டானா உன்னால் கொண்டு வர முடியுமா? அல்லாஹ் காதை டோட்டலாக அழிச்சிட்டான்னு வச்சுக்கோ, காது கேட்காத மாதிரி பண்ணிட்டா உன்னால் பண்ண முடியுமா? சிந்திக்க தெரியாத ஒருத்தனுக்கு நீ சிந்திக்கக்கூடிய அந்த ஆற்றலை உருவாக்கிட முடியுமா? இந்த பண்புகள்லாம் பறிக்கப்பட்டுருச்சுன்னா நீங்கள் என்ன ஆயிடுவீங்க? நம்முடைய சான்றுகளை மீண்டும் மீண்டும் அவர்கள் முன் எப்படி வைக்கிறோம் என்பதையும் பிறகு அவர்கள் எவ்வாறெல்லாம் அவற்றை புறக்கணித்து கொண்டே செல்கிறார்கள் என்பதையும் பாருங்கள். இன்னைக்கு நவீன உலகம் என்ன பண்ணுது? அல்லாஹ்வுடைய சான்றுகள் எடுத்து காட்ட 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 அதை இக்னோர் பண்ணிகிட்டே போகுது. அல்லாஹ்வுக்கு ஈக்குவலாக என்ன சொல்லுது? நாங்களும் பண்ண முடியுங்க. மழை அல்லாஹ் பெய்ய வைக்கிறான், இவன் என்னங்கிறான், நாங்களும் பெய்ய வைப்போம், க்ளவுட் ஷீடிங் பண்ணுவோங்கிறான். சரி, செடி அல்லாஹ் முளைக்க வைக்கிறான், நாங்களும் பண்ணுவோம், வேற மெத்தடில் பண்ணுவோங்கிறான். முடி சொட்டத்தலை ஆயிடுச்சுன்னா அந்த காலத்தில் அவ்வளோதான். ஈசா நபி தான் இப்படி தடவி விட்டாங்கன்னா தலையில் முடி வளரும். இப்போ இன்னைக்கு சொட்டத்தலைன்னு எத்தனை பேர்? சல்மான் கான் சொட்டை, அவன் முடி கொண்டு வந்துட்டான். அவர் முடி கொட்ட ஆரம்பிக்க போய் தான் இப்போ புதுசாக ஃப்ரெஷ்ஷாக முடி வச்சுருக்காங்க. அப்போ இந்த டெக்னாலஜி வச்சுட்டு அல்லாஹ்வுக்கு ஒவ்வொன்றும் இவங்க சேலஞ்ச் பண்ணிட்டே வரணும். இப்போ அல்லாஹ் என்ன கேட்குறான், உங்கள் டெக்னாலஜி இருக்குதுல்ல, ஒரு முட்டாளை புத்திசாலி ஆக்கிட முடியுமா? என்னால் சிந்திக்க முடியாத ஒருத்தனை சிந்திக்கக்கூடியவனா என்னால் ஆக்கிட முடியுமா? அதான் சொல்கிறான் அல்லாஹ். இந்த மாதிரி அல்லாஹ் சொல்கிறான், எத்தனை அத்தாட்சிடாக உங்களுக்கு காட்டுறது? அல்லது ஒரு வெள்ளத்தை ஒன்றால் தடுத்துற முடியுமா? ஒரு பூகம்பத்தை ஒன்றால் தடுத்துற முடியுமா? எத்தனை அத்தாட்சி நான் அவனுக்கு காட்டுறது?